அவ்வளவு டைம் ஆயிடுச்சு. அந்நேரம் பார்த்து சமையல் அறையில் இருந்து வெளிவந்த அவளது மாமியார் மாலதி தனம் நாற்காலியில் அமர்ந்திருப்பதை பார்த்தவுடன், பாரு, வீட்டுக்கு வந்ததே லேட்டு, இதுல ரொம்ப ஹாயா நாற்காலியில வந்து உட்கார்ந்துட்டா. இரு இரு, இதோ வரேன். என்னம்மா மகாராணி, இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டீங்க போல. உடனே பயத்தில் தனம், இல்லம்மா, அலுவலகத்துல கொஞ்சம் வேலை அதிகமா இருந்தது, அதெல்லாம் கண்டிப்பா முடிச்சுட்டு தான் போகணும்னு சொன்னாங்க, அதனால தான். என்ன கேட்டாலும் அதுக்கு ஏதாவது ஒரு சப்பக்கட்டு கட்ட வேண்டியது. தனம் ரவியை பார்த்தாள். பின்பு மாலதி அவளிடம், உனக்கு கொஞ்சமாவது மரியாதை இருக்கா? ஒரு ஆம்பளை நாற்காலியில உட்கார்ந்து இருக்கும் போது பொம்பளைங்க நாம அவங்க எழுத்தாப்புல நாற்காலியில உட்காரலாமா? முழு கதையை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஸ்டோரி டைம் 6 தமிழ் சேனல்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. நன்றி.